வணக்கம் மக்களே! வலிமை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நான் உங்கள் பிரேம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனுவல் பிளானர் புரோகிராம் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 2024க்கான ஆனுவல் பிளானர தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை எக்ஸாம் நடத்த போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 எக்ஸாம். சரிங்களா? நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்க மாரி தாங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி. அவங்களுடைய வேலைய சரிவர செய்வாங்க. நாம நம்மளுடைய வேலைய சரிவர செய்வோமா? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நான் திரும்ப திரும்ப உங்கட்ட நான் அதான் கேட்பேன். ஏன்னா, ஆஸ்பிரண்ட்ஸினுடைய மனதை மடைமாற்ற விரும்பவில்லை. நான் சொல்ல வர்றது நீங்க பிரிப்பரேஷன்ல ஸ்ட்ராங்கா இருங்க. சார் ஆனுவல் பேப்பர் ரிலீஸ் பண்ணல சார். நீங்க அவங்கள கேள்வி கேளுங்க, இவங்கள கேள்வி கேளுங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. நமக்கு என்ன தேவ? எப்படி இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பேப்பர் ரிலீஸ் பண்ண தான் போறாங்க. ஒரு எக்ஸாம் வச்சாங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. நாம செய்ய வேண்டியது என்ன? இப்போ பிளான் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கோம். 6 மாசமா நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். பிளானிங்க அப்ப பண்ணுங்க. அப்ப ஆனுவல் பிளானர் வரட்டும் பண்றேன்னு சொல்றவங்களுக்கு நான் இப்பவும் சொல்றேன். உடனடியா உங்களுடைய பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா 2024ல நீங்க அரசு வேலையில ஏறணும்னு நெனச்சிருந்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்ப எக்ஸாம் பாருங்களேன். கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 அதாவது குரூப் 4 சர்வீசஸ். டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் பாருங்க. வில் பி அனௌன்ஸ்ட் அட் தி டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ட்டாங்க. சரி டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்ப? ஜனவரி 2000 இப்பவும் என்ன சொல்லுவீங்க? சார் வேக்கன்ஸி சொல்லட்டும் பிரிப்பேர் பண்றேன்பாங்க 10 பேரு. 10 பேர் இப்பவும் என்ன சொல்லுவாங்க? சார் வேக்கன்ஸி சொல்லட்டுங்க சார். எனக்கு புடிச்ச மாரி ஒரு வேக்கன்ஸி இருந்தா, அதாவது ஒரு 50,000 வேக்கன்ஸி இருந்தா நான் பிரிப்பேர் பண்றேன்னு ஒரு 10 பேர் வருவாங்க. உங்களுக்கு தேவை என்னங்க? ஒரு வேக்கன்ஸி. நமக்கு தேவை என்ன? நம்மளுடைய இப்ப எனக்கு தேவை என்ன? ஒரு வேக்கன்ஸி இருந்தா கூட போதும். நான் அந்த எக்ஸாம் எழுத தான் போறேன் நான். அப்போ வில் பி அனௌன்ஸ்ட் அட் தி டைம் ஆஃப் அப்ப ஜனவரி 2024 வெளியிட போறாங்க. சார் 10ஆம் தேதி விடலையே, 12ஆம் தேதி விடலையே. எதுக்கு? குரூப் 4 நடக்கும்னு சொல்ட்டாங்க. பிரிப்பேர் பண்ணியாச்சா? குரூப் 4க்கு தமிழ், ஜெனரல் தமிழ் வேணும். 6ஆம் கிளாஸ்லருந்து 12ஆம் கிளாஸ் நியூ புக், ஓல்ட் புக், சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சாச்சா? ஆப்டிட்யூட் 25 கேள்வி கேட்பாங்க. தரோவா இருக்கமா சிலபஸ்ல? 75 கேள்வி ஜிஎஸ். ரெடியா வச்சிருக்கோமா நம்ம? அதுக்கு யார்கிட்டயுமே பதில் இருக்காது. எந்த ஸ்டூடண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ கூப்பிட்டு கேட்டாலும், "சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன். 8த் வரைக்கும் நான் ரிவிஷன் பண்ணியிருக்கேன். 9த் நான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்பாங்க." என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு எக்ஸாம் எழுதணும், கிளியர் பண்ணணும், போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருக்கேன். எத்தன வருஷம் தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறது? எத்தன வருஷம் தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறது? என்னைக்கா ஒரு நாள் ஜெயிக்கணும்ல. அப்ப ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் இது. நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. தமிழ் என்ரிச்மென்ட் டெஸ்ட் பேட்ச் நாங்க தான் கொண்டு வந்திருக்கோம். தமிழுக்கு மட்டும் ஜெனரல் தமிழுக்கு மட்டும் ஸ்பெஷல் டெஸ்ட் பேட்ச். குரூப் 4க்கு தனியா ஜிஎஸ் பிளஸ் ஜெனரல் தமிழ் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. குரூப் 1 பிரிலிமினரிக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கு. அப்ப டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்ப? ஜூன் 2024 இன்னும் டைம் இருக்கு. இன்னும் 6 மாசம் டைம் இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிங்க பிரிப்பரேஷன. இந்த நொடி ஆரம்பிக்கணும். ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணியாச்சு. இத பிரிண்ட் அவுட் எடுங்க, செவுத்துல ஒட்டுங்க. நம்ம என்னென்ன எக்ஸாம்க்கு நம்ம குவாலிஃபைடா இருக்கோம். அந்த எக்ஸாம் சிலபஸ எடுங்க, படிக்க ஆரம்பிங்க. ரைட். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்ல பிராக்கெட்ல நோட் பண்ணி பாருங்க. விமன் ஒன்லி இன் த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மென்ட் டிபார்ட்மென்ட். 2 வேக்கன்சி. 2 வேக்கன்சி. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 2024. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் மே 2024. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் தி சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மென்ட் டிபார்ட்மென்ட்க்கான சர்வீஸ்க்கான பேட்ஜ் நம்ம வலிமை ஐஏஎஸ் நம்ம ரெடியா வச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் விமன் ஒன்லி இந்த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மென்ட் டிபார்ட்மென்ட் அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 6380275888 அப்படின்ற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. பேட்ச் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி செக்ரட்டரியேட். நம்பர் ஆஃப் வேக்கன்சி பாருங்க. டென்டேட்டிவ் தான். எல்லாமே டென்டேட்டிவ் தான். 6. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ? பிப்ரவரி 2024. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் மே 2024. அடுத்து ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் வாட்சர் இன் தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இந்த பேட்சும் நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. வலிமை ஐஏஎஸ் அகாடமில. மொத்தம் 1264 வேக்கன்சி டென்டேட்டிவ் வேக்கன்சி. நோட்டிஃபிகேஷன் எப்போ? மார்ச் 2024. எக்ஸாம் எப்போ? ஜூன் 2024. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். டிஎன்பிஎஸ்சியினுடைய மணி மகுடம். கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 சர்வீசஸ் 65 வேக்கன்சி டென்டேட்டிவ் வேக்கன்சி. நோட்டிஃபிகேஷன் மார்ச் 2024. எக்ஸாம் ஜூலை 2024. இந்த குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில தயார் நிலையில இருக்கு. அடுத்து
கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 464 வேகன்சி. ஏப்ரல் 2024ல நோட்டிபிகேஷன், ஜூலை 2024ல எக்ஸாம். இந்த இன்ஜினியரிங் சர்வீசஸும் நம்ம கிட்ட பேட்ச் ரன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா சர்வேயருக்கு நாங்க ரிசல்ட் காட்டியிருக்கோம். நம்ம கிட்ட படிச்ச பசங்க சர்வேயர் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங்ல இருக்காங்க. அடுத்து கம்பைன்ட் லீகல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 25 வேகன்சி, டென்டேட்டிவ் வேகன்சி. ஏப்ரல் 2024ல நமக்கு வந்து என்ன பண்றாங்க, நோட்டிபிகேஷன், டென்டேட்டிவ் மெத்தட் நோட்டிபிகேஷன். எக்ஸாம் ஜூலை 2024. அடுத்து ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இந்த ரெண்டுமே ஃபாரஸ்ட் கார்டன், ஃபாரஸ்ட் வாட்சர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும், ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 118 வேகன்சி. அது 1264 வேகன்சி. இந்த ரெண்டுக்குமே நம்ம கிட்ட பேட்ச் ரன் ஆயிட்டு இருக்கு. மே 2024 நோட்டிபிகேஷன், ஆகஸ்ட் 2024 நம்ம கிட்ட என்னது எக்ஸாம் நடக்க போகுது டிஎன்பிசில. அடுத்து கம்பைன்ட் ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 5 வேகன்சி. மே 2024 நோட்டிபிகேஷன், ஆகஸ்ட் 2024 எக்ஸாம். அடுத்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2 அண்ட் 2A சர்வீஸ் 1294 வேகன்சி. மே 2024 நோட்டிபிகேஷன், ஆகஸ்ட் 2024 எக்ஸாம். இந்த குரூப் 2க்கான மெயின்ஸ் மெட்டீரியல்ஸ், ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் தமிழ்நாட்டிலே நம்ம வலிமை ஐஏஎஸ் இருக்குங்க. ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரை எப்படி பிரசன்ட் பண்ணணும். ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு கீழே ஹேண்ட்ல கைப்பட எழுதின ஆன்சர் இருக்கும். எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அந்த கொஸ்டின. ஒரு 12 மார்க் கொஸ்டின எப்படி பிரசன்ட் பண்ணணும். அது நம்ம கிட்ட இருக்கு. அடுத்து கம்பைன்ட் சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 96 வேகன்சி. ஜூன் 2024 நோட்டிபிகேஷன், செப்டம்பர் 2024 எக்ஸாம். அடுத்து கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 23 வேகன்சி. ஜூன் 2024 நோட்டிபிகேஷன், செப்டம்பர் 2024 எக்ஸாம். அடுத்து கம்பைன்ட் பிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 12 வேகன்சி. ஜூலை 2024 நோட்டிபிகேஷன், அக்டோபர் 2024 எக்ஸாம். கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மொத்தம் 1 வேகன்சி. ஜூலை 2024 நோட்டிபிகேஷன், அக்டோபர் 2024 எக்ஸாம். ஆர்கியாலஜிக்கல் ஆபீசர் அண்ட் அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆபீசர் அண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் 14 வேகன்சி. ஜூலை 2024 நமக்கு வந்து நோட்டிபிகேஷன், அக்டோபர் 2024 எக்ஸாம். சிவில் ஜட்ஜ் இன் தி தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் ஆகஸ்ட் 2024 நோட்டிபிகேஷன், நவம்பர் 2024 நமக்கு எக்ஸாம். கம்பைன்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2024 நோட்டிபிகேஷன், நவம்பர் 2024 எக்ஸாம். கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2024 நோட்டிபிகேஷன், நவம்பர் 2024 எக்ஸாம். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கும் நம்ம கிட்ட பேட்ச் ரன் ஆயிட்டு இருக்குது. 47 வேகன்சி. செப்டம்பர் 2024 நோட்டிபிகேஷன், எக்ஸாம் ஜனவரி 2025. சோ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா 1 வருஷம் இன்னும் நமக்கு சால்வா டைம் இருக்கு. ஸ்டேட் ரேங்கே அடிக்க முடியும். சார் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். நான் இன்ஜினியரிங் சர்வீஸ் தான் போவேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில டெஸ்ட் பேட்ச் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இருக்கு. கிளாஸஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல இருக்கு. சோ இதுதாங்க பிளானரு. மொத்தம் 19 எக்ஸாம். யார் யார் எந்தெந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபைடு அப்படிங்கிறத டீடைலா இனி வரக்கூடிய வாரங்கள்ல இந்த 19 எக்ஸாம் பத்தி உங்களுக்கு விலாவாரியா சொல்லிருவோம். இந்த 19 எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ், எவ்வளவு வேகன்சி குடுத்திருக்காங்க, என்ன சேலரி, என்ன கிரேட் பே, எப்படி புரமோஷன் இருக்கும் எல்லாமே சொல்லிருவோம் வரக்கூடிய வாரத்துல. நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நிச்சயமாக நிச்சயமாக நான் எப்பயுமே சொல்றது நம்ம ஸ்டூடண்ட்க்கு, என்ன முழுமையா நம்பக்கூடியவங்களுக்கு வலிமை ஐஏஎஸ் அகாடமிய முழுமையா நம்பிட்டு நம்ம வீடியோவ பார்க்கிறவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரு விஷயம் நல்லா புரியும். நம் கடமையை நாம் சரிவர செய்ய வேண்டும். தனிப்பட்ட பொறுப்பு, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். இப்போ நான் இங்க இருக்கிறேன். ஆனுவல் பிளான் வந்துருச்சு. உடனடியா வீடியோ போடணும். அது என்னுடைய கடமை. நான் அதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். உடனடியா வந்த உடனே நமக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணணும். அது என்னுடைய கடமை. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஹிஸ்டரி சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 5 வருஷம், 6 வருஷம் கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் எனக்கு தெரியணும். தெரிஞ்சா தான் என்னால எடுக்க முடியும். அதே மாரி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனுவல் பிளான் வருது சார். வேக்கன்சி வரட்டும் சார். இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க. நோட்டிபிகேஷன் வரட்டும் இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. யார பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. கல்வியே வலிமை. கல்வி மட்டும் தான் உங்கள காப்பாத்தும். நல்லா படிங்க. அரசு வேலைக்கு போங்க. மக்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி. வணக்கம்.